ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்றைக்கி கேரளா ஸ்பெஷல் இஞ்சி புளி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரைஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரைஸ்க்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக நீங்கள் வச்சுக்கலாம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சியில் உள்ள தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிளகாய் எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். இஞ்சியில் உள்ள தோலை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இதே மாதிரி இஞ்சியை கழுவி எடுத்துக்கோங்க. தோல் இருந்தால் நமக்கு கசப்பு தன்மை வரும். அவங்க இஞ்சி தோலை நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி தோலை நீக்கின பிறகு இஞ்சியை சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 10 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இது பாதியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் போட்டு ரொம்ப கூலாயிரும். இதில் போட்டு நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். கரெக்டு பக்குவத்தில் நமக்கு வரும். பொடிசாக கட் பண்ணுறதுனா பொடிசாக கட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கடுகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இஞ்சியும் பச்சை மிளகாயும் கிரைண்ட் பண்ணி வச்சோம்ல, இதை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பொடியாக நீங்கள் கட் பண்ணிக்கணும். இதை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே கொஞ்சம் 2 நிமிஷம் நல்லா பொரிய விடுங்க. இதை இந்த எண்ணெயிலே இஞ்சியும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கி வரணும். அந்த இஞ்சியோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி புளி ஓணம் ஸ்பெஷல். இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இஞ்சி ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி இஞ்சி புளி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னா ரைஸுக்கும் இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்குமே சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெயில் பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பொரியணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். இஞ்சி நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இதில் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணாமல் மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே இஞ்சிலேயே நமக்கு பச்சை மிளகாய் காரம் இருக்கும். இதில் 1/2 டீஸ்பூன் மட்டும் வத்தத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காரசாரமாக நீங்கள் ரைஸ் கூட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு பொரிஞ்ச உடனேயே 1/4 டீஸ்பூன் காய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போதும். பாருங்கள், இஞ்சி நமக்கு எப்படி பொரிஞ்சு வந்திருக்குன்னு. இப்போ நம்ம புளி தண்ணி எடுத்து வச்சோம்ல, இதை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த புளி தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம இறக்கிடலாம். இப்போ 5 நிமிஷம் புளி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். இந்த ஸ்டேஜில் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எரிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இதை ஆட் பண்ணுறோம். நல்ல டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்கும். பாருங்கள், டேஸ்டியான இஞ்சி புளி நமக்கு ரெடியாக இருக்குது. இது கேரளா ஸ்பெஷல். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இட்லி தோசைக்கு சாதத்துக்கெலாம் சூட்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் பாருங்கள், நம்ம இந்த புளி தண்ணியில் ஆட் பண்ணியிருக்கனால இது கெடாமல் அப்படியே நமக்கு இருக்கும்.
இஞ்சி பொடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாம்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.